லூக்கா சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 16வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியது இல்லையா என்றார். 18 வருஷமாய் சாத்தான் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி சாத்தான் கட்டி வைத்திருந்தான். அந்த சாத்தானால் கட்டப்பட்டவருடைய நிலை என்ன பாருங்க. அதே லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, அதாவது சாத்தானால் பலவீனப்படுத்துகிற ஆவியினால் கட்டி வைத்திருந்த ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத குனியாக இருந்தாள். எவ்வளவுனா கொஞ்சமா நிமிர முடியல, அவளால் வளர முடியல, நிமிர முடியல, வானத்தை பார்க்க முடியல. அவளை தரையை தான் பார்க்க வைக்குது, தலையை குனிய வச்சுருக்கு. அடுத்த வசனங்கள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, அப்படின்னா உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்த ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகிறாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். எவ்வளவும் நிமிர முடியாம கட்டி வச்சிருந்த ஆவியை ஆண்டவர் கை வச்சோன்னு அது விலகி ஓடுது. உடனே இவன் நிமிர்ந்தாள். அப்படின்னா சாத்தானால் கட்டப்பட்டு வாழ்க்கையில நிமிர முடியாமல் குனிந்து வாழுகிறவருடைய விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். ஒரு குடும்பத்தை கட்டும்போது, ஒரு தனி நபரை கட்டும்போது அவங்களை நிமிர விடாது. சமுதாயத்தில், வாழ்க்கையில, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, சரீரத்தில் பலகீனம், பலவிதமான நெருக்கங்களை கொடுத்து ஒரு நாளும் முன்னேற்றத்தின் பாதையில் வர விடாது. நம்மளை கட்டி அப்படியே குனிய வச்சுட்டே இருக்கும். அதான் இயேசு என்ன பண்ணாருன்னா, அந்த ஆவியை துரத்தினோன்னா அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி பல வருஷமா எவ்வளோதான் முயற்சித்தோம், வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் அப்படி தலை குறிச்சு நிற்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை நிற்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, எவ்வளோதான் நாங்கள் பிரயாசப்படுறோம், என்னெல்லாமோ செய்யணும், ஆண்டவரை தேடுறோம், கோயிலுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, நாங்கள் ஜெபிச்சோம், உபவாசித்தோம், ஒரு மாற்றத்தையும் காணலை. அப்படி சிலங்க சொல்லி கொண்டு இருப்பீங்க. ஏதோ சில ஆவிகள்னா பைபிளில் ஆண்டவர் மத்தேயு 17 சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும், மத்தேயு 17:21 சொன்னார். அப்படி தானே? மத்தேயு 17:21 மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ சில ஆவிகள் சீக்கிரம் ஒன்றும் போகாது. உடனே ஒன்றும் சில சொல்லுவாங்க, இது நுள்ளி எடுக்க முடியாது, கிள்ளி எடுக்க முடியாது, அது ரத்தத்தோட ரத்தம் கலந்து கிடக்கும், உடம்போட உடம்பு ஒட்டி இருக்கும், பல வருஷமாக உள்ளே இருக்கும். பாட்டி இருக்கும், அப்புறம் அம்மைக்கு இருக்கும், அப்புறம் மகளுக்கு இருக்கும். தீமோத்தேயுக்கு பாட்டிக்கு இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு அம்மாவுக்குள்ள வந்து, அந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள வந்துச்சு. தாவீது சொல்றாரு சங்கீதம் 51, நான் தாயின் கற்பத்தில் உருவாக்கப்படும் போதே பாவத்தில் உருவாக்கப்பட்டேன். பாவத்திலேயே கற்பத்தில் உருவாகுது. சிலது வந்து அப்படியே உருவாகும். உள்ள குழந்தை உள்ள உற்பத்தி ஆகும்போதே ஸ்பிரிட் உள்ள வந்து தான் சிலது அப்படியே அழிக்கும். அது பிறக்கும் போதே சிலது தெரியும். சில ஆலோசனை பிசாசு குஞ்சு போல இருக்குதுன்னு, பாம்புக குட்டி இருந்தவள் இருக்கும். அதுக்கு கேரக்டர், அதுக்கு பார்வை, அதுக்கு நடத்தை சொன்னால் கேட்காது. இங்கே நின்று அங்கே ஓடும், அங்கன்னு இங்கே வரும். இதுதான் ஸ்பிரிட், சொன்னால் கேட்காது. நீங்கள் நிசாரமாக நினைக்கக்கூடாது. சில பிள்ளைகளை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஆவி சின்னதுலேயே உள்ளே இருந்து சொல்வழி கேட்க விடாமல் எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக கொண்டு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆவி, இதெல்லாம் பொல்லாத பிசாசுடைய ஆவி. ஆனால் வெளியே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம், அம்மா மாதிரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் பிள்ளைகள் அப்படியே பிடிச்சி நடப்பாங்க. ஏன்னா பிள்ளை, ஆனால் அது சீரம் பாருங்கள், சின்ன வயசுலே அப்படியே உருமம் நின்று உரும்பிகிட்டே இருக்கும். இதெல்லாம் உள்ள ஆரம்பத்துலேருந்தே நம்ம அந்த, அதான் சொல்லுவாங்க ஜென்ம சுபாவம். ஏன் சுகர் இருக்கான்னு டாக்டர்கிட்ட போங்க, என்ன சொல்லியாரு, உங்களை அப்பாவுக்கு சுகர் உண்டா, உங்கள் அம்மைக்கு சுகர் உண்டா, உங்கள் பாட்டிக்கு உண்டா அப்படின்னா அவங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கும் வரும். அப்பா தாத்தாக்கு கோபம் இருந்தால் மோனுக்கு வரும், மோனுக்கு வர வந்தால் அதுக்கு வரும். அப்படி அந்த ஜீன்ஸு அந்த அப்படி அந்த தொடர்ச்சியாக வரும். அதெல்லாம் பிரேக் பண்ணி உடைக்கணும். சிலதெல்லாம் அப்படி உடைச்சி அதுக்கெல்லாம் கிருபை வேணும், வர வேணும், வல்லமுள்ள ஊழிய காட்ட போகணும். வல்லமுள்ள தேவனை பற்றி அறிஞ்சிருக்கவங்கிட்ட போனால் தான் அதெல்லாம் உடைச்சி கட்ட அறுத்து என்ன செய்வாங்க,
இந்த சில புண்ணு வந்து சீல் கட்டி இருக்கும், டாக்டர்கிட்ட போனோன்னா மேலே மருந்து போட மாட்டாங்க. டாக்டர் வலிக்குது மேலே ஒரு பூச்சி, அவர் அப்படியே அவனுக்குள்ளே கூப்பிட்டு சக்குன்னு புதுக்கி விட்டுருவார். இல்லைன்னா கொஞ்சம் சீல் இருக்கு எடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வச்சு கிழிச்சு க்ளீன் பண்ணி டெட்டாயில் போட்டு கழுவி அதுக்குள்ளே மருந்தை வைப்பாங்க. உள்ளே அதை பிதுக்கி எடுத்துருவாங்க, அதை துண்டிச்சிருவாங்க. அந்த உள்ளே இருக்கிற சீலை எடுத்தால் தான் அப்புறம் காயம் ஆறும். அதே மாதிரி சில உறவுகளை துண்டிக்கிறது, சில ஸ்பிரிட் எல்லாம் முடக்கி போடணும், சில ஆவிகளும் அப்படி கிரியை செய்யும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இப்படி சில குடும்பத்தில் அப்படியே பிசாசு போராடி எழும்ப விடாது, மேலே வர விடாது, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர விடாதுங்க, பைபிளை எடுக்க விடாது, ஜெபிக்க விடாதுங்க, ஆவிக்குரிய ஆராதனைக்கு வர விடாது. இப்போ நம்ம சபையில் இப்போ இவ்வளோ மக்கள் ஆராதிக்கலன்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதெல்லாம் கூட்டம் இப்போ இன்னும் ஒரு பெரும் கூட்டம் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க, வர விடலை. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தட்டையெல்லாம் உடைக்கும் போது எப்படி வரும்னா கடற்கரை திரளான ஜனக்கூட்டம் வசமாய் திரும்பும். பிசாசு தான் எதிராளி, அது ஜெபத்தில் தான் முறிக்கணும். அந்த உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஜெபக்குள்ளெல்லாம் ஜெபித்து இன்னும் ஜெபிக்கிற மக்கள் எழும்பதான் அந்த தடையை உடைச்சி ஜனங்களை தேவன் பக்கமாய் கொண்டு வந்து வசனத்தை கேட்க வச்சு ஆவிக்குள்ள அவங்கள கலிகுற வச்சு ஜெபிக்க வச்சு கொடுக்க வச்சு நம்முடைய திருச்சபை தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், ஒரு கூட்டத்தை கூட வச்சுட்டேன்னா இவனும் ஏதோ எனக்கு விரோதமாக எழும்பிடுவான்னு சொல்லிட்டு அங்கேயே செக்கு வைப்பான். உங்களுக்கு சொல்ல புரியுதா புரியலையா? உள்ள வரவிட மாட்டான். வந்தவர் அம்மாட்ட இருந்துச்சு இல்லை சாத்தான், வசனத்தை கேட்க விடாது, பாறையில் தண்ணியை ஊத்துனா அப்படிலாம் கிரியை செய்வான். இதெல்லாம் தந்திரத்தை, இதெல்லாம் நீங்கள் இந்த ஆவிக்கு ரகசியத்தை பேசும்போது நீங்கள் புரிந்து எடுத்துக்கொள்ளணும். ஏன் ஒரு ஆள் ரட்சிக்கப்படலை, ஏன் ஒரு ஆள் சபைக்கு வரல, ஏன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன் திருடுறான், ஏன் ஏமாத்துறான், ஏன் எப்போ அந்த ரவுடி விஷயத்துல போயிட்டு இருக்கான், என்ன சொன்னால் ஏன் மைண்ட் பண்ண மாட்டான், யார் சொல்ல ஏன் கீழ்ப்படியலை, ஏன் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கலை, ஏன் வர்றது தடைப்பட்டு போகுது, ஏன் திருமணம் நடந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியலை, ஏன் குழந்தை கிடைக்கல, இது எல்லாத்தையும் நீங்கள் புரியணும். புரிஞ்சிட்டாதான் அந்த கட்டை உடைக்கும் போது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அலையில சொல்லுங்க அலையலோயா. இப்போ உங்களை தலையை குனிய பண்ணி இருக்கிற ஆவிகளை கட்டவிழ்த்து ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் உங்களை நிமிர பண்ணுவார். கண்களை மூடுவோமா? கர்த்தர் உங்களை அப்படியே அந்த கூனி ஆகிய ஸ்திரியை நிமிர பண்ணினதை போல, ஆமேன், பேதுருடைய மாமியை தொட்டோன்னு அவ எழும்பி நடந்ததை போல இப்போது அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அதிசயங்கள் நடக்கும். உங்களை காண போகிறார். கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். இப்போ நிறைய குடும்பத்தை சாத்தான் கட்டி வச்சுட்டான். உங்க வாழ்க்கையில, அதாவது உலக பிரகாரமா நீங்க வளர முடியல, ஆவிக்குரிய காரியத்துல வளர முடியல, பொருளாதாரத்தில் வளர முடியல, ஜெபத்தில் வளர முடியல, ஊழியத்தை செய்ய முடியல, ஊழியத்தை கற்றுக்கொள்ள முடியல, அப்படியே முடக்கி போட்டிருக்காங்க. இன்னைக்கு அந்த கட்டை அறுத்து உங்களை தலை எப்படி ஒரு கூனி 18 வருஷமா சாத்தானால் கட்டப்பட்டு கூனியாய் தலை தாழ்ந்து கிடந்தாலும் அவளை கர்த்தர் ஒரு சண்டே சர்வீஸ்ல நிமிர பண்ணது போல உங்க வாழ்க்கையை நிமிர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் கைகளை தட்டி ஏசப்பான்னு சொல்லி நன்றி செலுத்துங்க. இப்போது உங்களை தலையை நிமிர பண்ணுகிறார். இயேசு கை வைத்த உடனே அவள் நிமிர்ந்தாள். இது ஆலயத்தில் வந்திருக்கிற இணையதளத்தில் இருக்க டிவி இருக்க தேவ பிள்ளைகளை உங்க மேல கை வைக்கப்படுகிறது. உங்க குடும்பத்தில் இயேசப்பாட கை வைக்கப்படுகிறது. நிமிருகிறீர்கள். இன்று முதல் தலை நிமிருவீர்கள். தலை குறிந்த தேவ பிள்ளையே, இந்த நிலையில் அவமானப்பட்ட தேவ பிள்ளையே, உன்னை கட்ட நிமிர பண்ணுகிறார். உன்னை கட்டி வைத்திருக்கிற ஆவியின் கட்டை அவிழ்க்கிறார். இதோ 18 வருஷமாய் சாத்தானால் கட்டப்பட்டிருந்த அந்த கட்டை இயேசு அவிழ்த்தார். இப்போது அந்த கட்டை அவிழ்க்கப்படுகிறது. ஜனங்களை தலை குனிய வைத்த ஆவியே, உன் கட்டு இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. என் ஜனங்கள் இப்போது தலை நிமிருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வாழ்க்கையிலே முன்னேறுவார்களாக. குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் முன்னேறட்டும். ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். அநேக குடும்பங்கள் தலை நிமிரப் போகிறீர்கள். இனி கூனி குறுகி இருக்க மாட்டீங்க. இனி கூனியாக இருக்க மாட்டீங்க. ஒடுங்கி இருக்க மாட்டீங்க. மறைந்து இருக்க மாட்டீங்க. மறைந்து வாழ மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வெளியரங்கமாக்குகிறார். ஜனங்கள் நடுவிலே பிரகாசிக்கப்படுகிறார். உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் குன்றில் மேல் இருக்கிற பட்டணத்தை போல என் பிள்ளைகளை மாற்றுகிறேன். குன்றில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. என் பிள்ளைகளை மறைந்திருக்க மாட்டார்கள். எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாய் நிமிர்ந்து நிற்பார்கள். கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.